புதிய விமான நிலையத்தில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோட்பாட்டில் கடுகளவு சமரசம் நாங்கள் செய்யப்போவதில்லை. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய அவருடைய தாய்மொழியை நசுக்குகின்ற பணியில் அந்த இந்தி மொழி ஆதிக்கத்தை, இந்தி மொழி திணிப்பை, சமஸ்கிருத திணிப்பை கொண்டு வருகின்ற பணியை அவர்கள் செய்து வருவது மிகவும் கண்டனத்திற்குரியது. இன்றைக்கு பேச்சு வழக்கில் 25,000 மக்கள் கூட பேசாத ஒரு மொழியை அவர்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறார்கள்? 10 கோடி மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழி மீது அதை திணிப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீங்களே அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த மொழி திணிப்பு, கலாச்சார திணிப்பு, இதெல்லாம் மதங்களை திணிப்பது போன்றவையெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. அதனால தான் தேர்தலில் அவங்களுக்கு இப்படிப்பட்ட பாடம் கிடச்சிருக்கு. தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இலங்கை அரசு தொடர்ந்து இப்போ சமீப காலமாக 20 பேர் 25 பேர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்திய அரசுக்கு லெட்டர் மட்டும் எழுதிட்டு இருக்கோம். என்ன நடவடிக்கை? நீங்கள் ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற காலம் தொட்டு இன்று வரை அவர்கள் தங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இலங்கை தமிழர் விஷயத்தில் முழுமையான ஒரு தட்டி கழிப்பை தான் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு செய்து வருகிறது. காரணம், ஒரு தேசத்தினுடைய குடிமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அதை இந்த அரசு செய்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதே இது எடுத்துக்காட்டுகிறது. இன்றைக்கு கூட காலையில் பத்திரிகை செய்திகளில் பார்த்தோம், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் பேசுகிறார். ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கோ அல்லது இந்தியாவிலிருந்து வெளியிடங்களுக்கு செல்லுகின்றவர்களுக்கோ அல்லது இதுபோன்ற மீனவர்களுடைய பாதுகாப்பையோ அவர் எந்த காலத்திலும் உறுதி செய்ததில்லை என்பதை நான் இதில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வரைய போனதில் சரியான நடவடிக்கை இந்திய உரிமை சங்கம் எடுக்கணும். நேற்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நம்ம பாணியை சொன்னால் பத்திரிகையெல்லாம் கழுவி ஊற்றுதுன்னு சொன்ன மாதிரி சமூக வலைத்தளங்கள் கழுவி ஊற்றிட்டு இருக்கு. 132 விளையாட்டு வீரர்களுக்கு 140 அரசு அலுவலர்களை அனுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் அங்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்வியை நான் மட்டுமல்ல சாதாரண மக்களை கேட்கிறார்கள். அது நம்ம அடுத்து சொல்ல அமைச்சருக்கும் அதில் எந்த அறிவும் இல்லை அப்படிங்கிற அதாவது அவர் இந்த மற்ற எரிய தீயில பிடுங்கிறது மிச்சம்னு கதை சொன்ன மாதிரி சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அவங்க ஒரு நெருக்கடியில் இருக்கிறார்கள். அந்த நாடு ஜனநாயக பாதையை தவறிவிட்டது என்று சொல்லி போராடுகின்றார்கள். இந்த நேரத்தில் அந்த நாட்டினுடைய அமைதியை பற்றி பேசணுமே தவிர இப்படிப்பட்ட குறுக்கோழி சித்தாந்தங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. நம்ம அங்கே பங்களாதேஷ் பிரச்சனையை பற்றிய எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தொழில்துறை நம்முடைய மாண்பு முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசில் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையும் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்றது. ஜவுளித்துறையும் இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஜவுளித்துறை நிச்சயமாக ஒரு பெரிய துறையாக திருப்பூருக்கு அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது இல்லாமலே முடியும் தம்பி. இப்போ நீங்கள் கிராஜுவலாக நம்ம growth பெருசாக போயிட்டு தான் இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, எடுத்துக்கலாம்.